பிடிச்சிருந்தது. யாரும் பிடிக்கலன்னா சொன்னாங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான். இல்ல அஜித் ஃபேன் இல்லாம காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும் தான் கேக்குறேன். காமன் ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குங்களா? அஜித் எப்படி இருக்காரு? ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாசா இருக்காரு. அவர் என்ன சொல்றது, அவர் எப்பவுமே அழகுதான். இந்த பழைய அஜித்தை திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருந்ததா? அந்த ரெண்டுமே இருந்தது. ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாரு. அது பரவாயில்ல, என்ன அவர் அழகுதான். த்ரிஷா த்ரிஷா மேமா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரிலாம் செம்மையா இருந்துச்சு. இதுல ரெஜினா கொஞ்சம் நெகட்டிவிட்டியா பண்ணிருக்காங்க. நெகட்டிவிட்டியா பண்ணியிருந்தாங்க. அதானே அவங்க சொல்லி தானே செய்யணும். அவ்வளவுதான். படம்னா தானே. சரி, ஓகே. உங்களுக்கு ஆல் ஓவரா படம் பிடிச்சிருக்கு? கன்ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஹிட்டா? எப்படி நாங்க சொல்ல முடியாதுல்ல. தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் எல்லாருமே கத்திட்டே நாங்க சொல்ல அஜித்தே அஜித்தேன்னு கத்திட்டே தான் இருந்தாங்க எல்லாரும். அப்ப நெகட்டிவிட்டியா ரிவ்யூ வருதெல்லாம் அதெல்லாம் அது கூடாது. அது காமனா வரதானே செய்யும். அப்படியா? அப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து படம் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா படம்? உங்களுக்கு மேடம்?